இன்னைக்கு இந்திய பொருளாதாரத்துடைய முதுகெலும்பா காணப்படுற மோட்டார் வாகனத்துறை மன்மோகன் சிங் மேற்கொண்ட பொருளாதார சீர்திருத்தங்களாலேயே மிகப்பெரிய திருப்புமுனைக்கு ஆளாகி இருக்கு அப்படின்றது கவனிக்கத்தக்க விஷயமா இருக்கு. குறிப்பா 1991 வருஷத்துல தான் அந்த மாற்றம் நடந்தது. நீண்ட காலமா வாகனத்துறையுடைய வளர்ச்சி மற்றும் திறனை கட்டுப்படுத்துற விதமா நடைமுறையில இருந்து வந்த ஒரு திட்டம் தான் லைசன்ஸ் ராஜ் முறை. அதை அகற்றிட்டு மிகப்பெரிய நடவடிக்கையை முன்னெடுத்தாரு மன்மோகன் சிங். இதன் மூலமா தான் இந்திய வாகனத்துறை திறந்த மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த சந்தையா மாற ஆரம்பிச்சது. குறிப்பா வெளிநாட்டு முதலீடுகளுக்கு இந்த நடவடிக்கையே வழிவகுத்துச்சு. இந்த மாற்றமே இந்திய கார் உற்பத்தியாளர்களுடைய வளர்ச்சியில மிக முக்கியமான பங்களிப்பை வழங்கிச்சு. குறிப்பா மாருதி மற்றும் டாடா மாதிரியான கம்பெனிஸ் அவங்களுடைய நடவடிக்கையை விரிவுபடுத்துறதுக்கும் உற்பத்தி திறன்களை கணிசமா மேம்படுத்துறதுக்கும் மன்மோகன் சிங்குடைய இந்த நடவடிக்கை உதவிச்சு. மேலும் நிர்வாக இடையூறுகளை குறைச்சதுல மன்மோகன் சிங் அறிமுகப்படுத்திய தாராளமயமாக்கல் கொள்கைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. வாகன உற்பத்தியாளர்களுக்கு விதிக்கப்பட்டு வந்த வரி விகிதங்களையும் வட்டி விகிதங்களையும் மன்மோகன் சிங் தான் குறைச்சாரு. இந்த மாற்றம் வணிகத்துக்கு மிக சாதகமான சூழலை உருவாக்கிச்சு. இது உள்நாட்டு மற்றும் சர்வதேச முதலீடுகளை பெருமளவில் ஊக்குவிச்சுது. குறிப்பா மாருதி மற்றும் டாடா மாதிரியான நிறுவனங்கள் தங்களுடைய உற்பத்தி அளவுகளை இதுக்கு அப்புறமா தான் அதிகரிக்க செஞ்சாங்க. இதோட நிறுத்திக்காம சர்வதேச சந்தைகள்லையுமே தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தும்படியான நடவடிக்கைகளை அவங்க மேற்கொண்டாங்க. இதன் விளைவா இந்திய மோட்டார் வாகனத்துறையில மாருதி மற்றும் டாடா ஒரு முக்கியமான கேம் சேஞ்சஸா மாறினாங்க. தேசிய மற்றும் சர்வதேச அளவுல இவங்களுடைய ஆதிக்கம் பறந்து விரிஞ்சு காணப்பட்டுச்சு. மன்மோகன் சிங்குடைய சிறப்பு சாதனைகளை ஒன்னா பார்க்கப்படுறது மோட்டார் வாகனத்துறையில வெளிநாடுகளுடைய நேரடி முதலீட்டு அந்த எஃப்டிஐ இந்தியால அதிகமாக காணப்பட்டுச்சு. இந்த நடவடிக்கையாலேயே இந்திய நிறுவனங்களுக்கும் உலகளாவிய மோட்டார் வாகன ஜாம்பவான்களுக்கு இடையே கூட்டணி அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாச்சு. இதுக்கு அப்புறமா தான் மாருதி மற்றும் சுசுகி கூட்டணி உருவாச்சு. இதுக்கப்புறமே இந்தியாவுடைய முன்னணி கார் உற்பத்தியாளர்களா இவங்க வந்தாங்க. இதே மாதிரி 2008 வருஷத்துல புகழ்பெற்ற கார் உற்பத்தி நிறுவனமான ஜாகுவார் லேண்ட் ரோவரை டாடா மோட்டார்ஸ் கையகப்படுத்துறாங்க. இது இந்திய வாகனத்துறை கண்ட மாபெரும் மைல்கல். இந்த சாதகமான சூழல்களை இந்திய வாகன உற்பத்தியாளர்களுக்கு மன்மோகன் சிங்குடைய இந்த பொருளாதார கொள்கை மாற்றங்கள் வழங்கிச்சு. அதே வேளையில மிகப்பெரிய சவாலான சூழல்களையும் அவங்களுக்கு ஏற்படுத்திச்சு. அதுக்கான காரணம் பல வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் சுலபமாக காலடி எடுத்து வச்சாங்க. இந்திய வாகன உற்பத்தியாளர்கள் திணற ஆரம்பிச்சாங்க. அதே வேளையில சவால்களை எதிர்கொண்டு அவங்க தங்களை தாங்களே போட்டிக்கு ஏற்ற மாதிரி மெருகேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால தான் இப்போ இந்திய வாகன உற்பத்தியாளர்கள் சர்வதேச தரத்துக்கு வாகனங்களை தயாரிக்க முடிஞ்சிருக்கு. இதன் மூலமாக தான் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் உத்திகளையும் இந்திய வாகன உற்பத்தியாளர்களை ஏற்றுக்கொள்ள செஞ்சிருக்கு. மன்மோகன் சிங் மேற்கொண்ட பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கைகளே இந்திய மோட்டார் வாகனத்துறையை இப்போ வேற லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. அவர் இந்த மாற்றத்தை முன்னெடுக்காம இருந்திருந்தா மாருதி சுசுகி இணைஞ்சிருக்காது. டாட்டாவால் ஜாகுவார் லேண்ட் ரோவர் நிறுவனத்தை கையகப்படுத்தியிருக்க முடியாது. இதே மாதிரி நம்ம இப்போ பயன்படுத்துகிற அட்வான்ஸ் தொழில்நுட்பங்கள் கொண்ட கார்ஸ் விற்பனைக்கு வந்திருக்காது. இதனால தான் மன்மோகன் சிங்கை இன்னைக்குமே வாகனத்துறை கொண்டாடுறாங்க. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.